வச்சனம் ஸ்பஷ்டார்த்தம். அதாவது சங்கதினா பொருளை நமக்கு தெரிவிக்கிறது. அதில் தஸ்ய இதம் ஆத்யம் வச்சனம் ஸ்பஷ்டார்த்தம். முதல் வாக்கியம், முதல் வச்சனம் என்ன? ஸ்வரசம்ஸ்காரையோ சந்திரமஹா அப்படிங்கிறது. அது வந்து ஸ்பஷ்டமாக நமக்கு சங்கதியை தெரிவிக்கிறது. என்ன சங்கதி அப்படிங்கிறது நமக்கு ஸ்வராக தேஷாம் சம்ஸ்காராக स्वरसंस्काराः तयोः स्वरसंस्कारयोः छन्दसि वेदे नियमः निश्चयः अधिकृतः स्वीकृतः वेदितव्यः அப்படின்னு நமக்கு இந்த வாக்கியமானது ஸ்வரங்கள், உதாத்த அனுதாத்த சரித பிரச்சயங்கள், அவைகளுக்கு ஏற்படக்கூடிய சம்ஸ்காரங்கள், லோபம், ஆகமம், வர்ணவிகாரம், பிரகிருதிபாவம் முதலான சம்ஸ்காரங்கள், இந்த ஸ்வரங்களுக்கும் சம்ஸ்காரங்களுக்கும் வேத விஷயத்தில் ஒரு நியமமானது நாம் வந்து அனுசரித்து சொல்ல வேண்டியது அப்படிங்கிறத இது தெரிவிக்கிறதுக்காக இந்த கிரந்தமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு முதல் வாக்கியத்தினாலே தெரியுது. அதுதான் மேலே சொல்கிறார். வாசி ஸ்வரஹா, நான் சொன்னதை அப்படியே திருப்பி சொல்ல. ஸ்வரஹா உதாத்த அனுதாத்த ஸ்வரித பிரச்சய ரூபः उदात्त अनुदात्त स्वरित प्रचय रूपः संस्कारो नाम लोपागम वर्णविकार प्रकृतिभावादि रूपः तयोः छन्दसि वेद विषये नियमः अधिक्रियते प्रतिज्ञासूत्रम् एतत् प्रतिज्ञातु शिष्यबुद्धि समाधानार्था. இதுக்கு தமிழ் அர்த்தம் சொல்கிறேன். ஸ்வரஹா, ஸ்வரஹான்னா உதாத்த அனுதாத்த சரித பிரச்சய ரூபம். சம்ஸ்காரம் என்றால், சம்ஸ்காரோ நாம லோப ஆகம வர்ண விகார பிரகிருதி பாவாதி ரூபா. லோபம்னு சொன்னால் ஒரு அக்ஷரமே லோபமாயிடும். ஆகமம்னு சொன்னால் புதுசாக ஒன்று வரும். வர்ண விகாரம் அப்படின்னா விசர்க்கம் வந்து ஓகாரமாக ஆறுது, விசர்க்கம் ரேபமாக ஆறுது. அந்த மாதிரி ஒரு வர்ணமானது மாறுதல் அடையிறது. இல்லாட்டா பிரகிருதி பாவகா ததா கணேம, இந்த மாதிரி தத கணேம. மாதின சாக்கைக்கு பிரகிருதி பாவம், விசர்க்கம் வந்து பிரகிருதியாகவே இருக்கும். ததா கணேம, விசர்க்கத்தை காண்பித்து சொல்லணும். இந்த மாதிரி இருக்கிறது பிரகிருதி பாவம்னு பேர். இந்த ஸ்வரங்களுக்கும் சம்ஸ்காராதிகளுக்கும் வேதத்தில் தயோஹோ சந்தசி வேத விஷயத்தில் மாத்திரம் நியமஹா, ஒரு நியமமானது அதிக்கிரியது, எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதை வந்து நமக்கு பிரதிஜை பண்ணுறார். இதை வந்து நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஆச்சாரியர் காத்தியாயனர் நமக்கு பிரதிஜை பண்ணுறார். பிரதிஜா எதுக்கு பண்ணுறாருன்னா சிஷ்ய புத்தி சமாதானார்த்தா, சிஷ்யனுடைய சம்சயம் நீங்கிறதுக்காக, அவனுடைய புத்தியானது தெரியறதுக்காக இதை பிரதிஜை பண்ணுறார். ரெண்டாவது சூத்திரம் லௌகிகானாம் அர்த்தபூர்வகத்வாத். சொல்லு. லௌகிகானாம் அப்படின்னு ஒரு பதம், அர்த்தபூர்வகத்வாத்னு ஒரு பதம், ரெண்டு பதம் இருக்குது இந்த சூத்திரத்தில். லௌகிகானாம், லௌகிகர்களுடைய சப்தங்களுக்கு அர்த்தபூர்வகத்துவம் இருக்கிறதுனால அப்படின்னு இதுக்கு அர்த்தம். லௌகிகானாம் லோகே விதிதாக லௌகிகாக, லௌகிகானாம் சப்தானாம் அர்த்தபூர்வகத்வாத் பிரயோஜனபூர்வகத்வாத் அஸ்மின் சாஸ்திரே நியமஹ ந கிரியதே. அதாவது லோகே விதிதாக லௌகிகாக, உலகத்தில் அறியப்படுபவர்கள் லௌகிகர்கள். சாதாரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் இருக்காளே, அவளுக்கு லௌகிகர்கள்னு பேர். அந்த லௌகிகர்களுடைய லௌகிகானாம் சப்தானாம், லௌகிகர்களுடைய வார்த்தைகள்லாம் இருக்க, அந்த வார்த்தைகள்லாம் அர்த்தபூர்வகத்வாது, அர்த்தபூர்வத்தை உடையது, அர்த்தத்தை பூர்வமாக உடையது. ஒரு பிரயோஜனம், அர்த்தம்னா பிரயோஜனம்னு அர்த்தம். ஒரு பிரயோஜனத்தை அனுசரித்து அவருடைய வார்த்தைகள் ஏற்படுறது. அவைகளுக்கு இந்த சாஸ்திரத்தில் நியமமானது செய்யப்பட வேண்டியது அவசியம் இல்லை, அதனால் செய்யப்படலை. லௌகிகானாம் சப்தானாம் பிரயோஜனபூர்வகத்வாது. கதம் பிரயோஜனபூர்வகத்துவம்? அந்த பிரயோஜனபூர்வகத்துவங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டால், கதம் பிரயோஜனபூர்வகானாம் कथम
प्रयोजनपूर्वकत्वानां प्रयोजनपूर्वकाणां शब्दानां नियमो न क्रियते எதனால் பிரயோஜனபூர்வகமான சப்தங்களுக்கு நியமனம் செய்யப்படல அப்படின்னு கேள்வி கேட்டால் ஆஹ பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தேவதத்தா காம் அபியாஜ சுக்லாம் தண்டேன இதி யஸ்ய புருஷஸ்ய தேவதத்த கர்த்ருகா கோத்வஜாதி உபலக்ஷித शुक्ल द्रव्यकर्मिका खंडकरणिका दंडकरणिका अभ्याजनक्रिया अभिप्रेता स एव एतद्वाक्यं ब्रवीति न तत्सर्वः. இது வந்து பிரயோஜனபூர்வகத்துவம் எப்படி லௌகிக சப்தங்களுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் தேவதத்தா காமபியாஜ சுக்லாம் தண்டேன அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது, லௌகிக வாக்கியம். தேவதத்தனா யாரோ ஒருத்தன் காம் பசுவை அபியாஜ ஓட்டிண்டு வா, சுக்லாம் எப்படிப்பட்ட பசு? வெள்ளை பசு, வெள்ளை மாடு. எதனால் ஓட்டின்னு வரணும்னா தண்டேன கம்பை எடுத்துட்டு பசுமாட்டை வீட்டுக்கு ஓட்டிட்டு வான்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் இது லௌகிக சப்தம், இது வைதிக சப்தம், வேத வாக்கியம் கிடையாது. இது வந்து எஸ்ய புருஷஸ்ய எந்த புருஷனுக்கு தேவதத்த கர்த்திருக்கா, ஒரு தேவதத்தன் யாரோ ஒருத்தன் போய் அந்த கர்மாவை பண்ணணும், அந்த பசுமாடை ஓட்டின்னு வரணும். கோத்வஜாதி உபலக்ஷித சுக்ல திரவிய கர்மிகா. கோத்வஜாதி பசுமாட்டு தன்மையுடைய ஒரு பசுமாடு, அந்த பசுமாடு அப்படிங்கிற திரவியமானது வெள்ளை பசுமாடு அப்படிங்கிற திரவியமானது தண்டகரணிகா தண்டத்தினால அதை ஓட்டின்னு வரணும். அது வந்து கம்பு பார்த்தா தான் அந்த பசுமாடு நகர்ந்து வரும். தண்டகரணிகா அபியாஜன கிரியா ஓட்டின்னு வரக்கூடிய ஒரு செயல். அபிப்ரேதா தேவைப்படுறதோ யாருக்கு வந்து அவனுடைய மாடு வெளியில் போயிடுத்து அதை வந்து ஓட்டின்னு வரணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கோ சஏவ ஏதத் வாக்கியம் பிரவீத் அப்படிப்பட்டவன் தான் இந்த வாக்கியத்தை சொல்ல போகிறான். மற்றவா யாரும் இந்த வாக்கியத்தை சொல்லிட்டு இருக்க போகிறதில்ல. யாராவது இந்த வாக்கியத்தை அத்தியனம் பண்ண போகிறாளா? தேவதத்தா காம் அபியாஜ சுக்லாம் தண்டேன அப்படின்னு சந்தை சொல்லி யாராவது இந்த பாடத்தை அத்தியனம் பண்ணி இதை வந்து பாராயணம் பண்ண போகிறதில்ல. இது வந்து யாருக்கு தேவையோ அவள் இந்த வாக்கியத்தை பிரயோகம் பண்ண போகிறான். அதனால் இதெல்லாம் லௌகிக சப்தங்கள். இது வந்து வேத சப்தத்துக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதா அர்த்தபூர்வகத்துவம் லௌகிகானாம் சப்தானாம். அதனால் லௌகிக சப்தங்கள் எல்லாமே பிரயோஜனபூர்வகமாக இருக்கும், பிரயோஜனத்தை உத்தேசித்து பிரயோகிக்கப்படும். பிரயோஜனம் இல்லாட்டா அந்த சப்தங்கள் பிரயோகிக்கப்படாது. அர்த்தபூர்வகத்வே சதி अर्थपूर्वकत्वे सति अर्थाभावे नोच्चारणं लौकिकानां शब्दानां இந்த மாதிரி பிரயோஜனம் இருந்து தான் அது அந்த பிரயோகம் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் அர்த்தபூர்வகத்வே சதி. பிரயோஜனம் இல்லாட்டா அர்த்தாபாவே ந உச்சாரணம், அதை யாரும் சொல்ல போகிறதில்ல அந்த வாக்கியத்தை லௌகிக சப்தங்களை. சந்தசி புனः अहरः स्वाध्यायमधीयेत इति श्रुतिचोदनात् अतः सदाकालं छान्दसां शब्दानां अभ्यासः श्रुत्या विधीयते पुरुषस्य अभ्युदयार्थं. சந்தசி புனகன்னா வேதத்திரோவெனில் அஹரஹ ஸ்வாத்தியாயமதீத இது ஸ்ருதிச்சோதனாத். வேதம் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கு? வேத வாக்கியம் அஹரஹ ஸ்வாத்தியாயமதீத அப்படின்னு நம்மளை வந்து தூண்டி விடுறது வேத வாக்கியம். டெய்லி அஹரஹ அஹஸ்னா தினம் தினம், ஸ்வாத்தியாய அத்தியேதவ்யா அதீத வேதத்தை வந்து தினமும் சொல்லணும், வேதத்தை அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு வேதம் வந்து விதிக்கிறது. அந்த வேதம் விதித்ததுனால சதாகாலம் சாந்தசானாம் சப்தானாம் அபியாசா சுத்தியா விதீயது. வேதத்தினால விதிக்கப்படுறதுன்னு இந்த வாக்கியத்தினால நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த வாக்கியமானது நமக்கு வேதத்தை அத்தியனம் பண்ணணும்னு சொல்லி தெரிவிக்கிறது. இதனால் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது எதுக்காக சொல்கிறது அப்படின்னா புருஷஸ்ய அபியுதயார்த்தம், மனுஷனுக்கு ஸ்ரேயஸ் உண்டாகணுங்கிறதுக்காக. அதஹ தத்விஷயே ஏவ स्वरसंस्कारयोर्नियमः आरभ्यते न लौकिकानां
न लौकिकानाम् அர்த்தபூர்வகத்வாத். अर्थपूर्वकत्वात् ஆகையினால வேத விஷயத்தில் மாத்திரம்தான் ஸ்வரசம்ஸ்காரங்களுக்கு ஒரு நியமமானது ஆரம்பிக்கப்படுறதே தவிர லௌகிக சப்தங்களுக்கு ஆரம்பிக்கப்படலை. ஏன்னா அவைகளுக்கெல்லாம் அர்த்தபூர்வகத்துவம் இருக்கிறதுனால பிரயோஜனபூர்வகமாக இருந்தால் தான் அந்த வாக்கியங்கள்லாம் உண்டாகும். வேதம் அபியுதயார்த்தமாக இருக்கிறதுனால ஸ்ரேயஸை கொடுக்கறதுனால அந்த வேத வாக்கியங்களை நாம் தினம் தினம் அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு வேதமே விதிச்சிருக்கு. ஆகையினால இந்த வேத சப்தங்களுக்கு ஸ்வரசம்ஸ்காரத்துக்கு நியமங்கள் ஆரம்பிக்கப்படுறது. லௌகிகானாம் அர்த்தபூர்வகத்வாத். அனந்தபட்டர் பாஷ்யம். லோகே பவாஹ லௌகிகாஹ சப்தாஹ தேஷாம் காமானய சுக்லாம் தண்டேன இத்யேவமாதீனாம் வாக்யானாம் நியமோ ந கிரியதே. லோகே பவாஹ லௌகிகாஹான்னு அதுக்கு சமாசம். சப்தாக லௌகிகாஹ சப்தாகான்னு அதில் போய் முடிகிறது. அந்த சப்தங்களுக்கு தேஷாம் அவர்களுக்கு காமானய சுக்லாம் தண்டேன இத்தியேவமாதீனாம் பசுமாட்டை அழிச்சுண்டுவா வெள்ளை பசுமாடு தண்டத்தினால அழிச்சுண்டுவா அப்படிங்கிறதான வாக்கியங்கள்லாம் அவைகளுக்கு நியமம் செய்யப்படவில்லை. குதஹா ஏனென்றால் அர்த்தபூர்வகத்வாத். यस्य पुंसः देवदत्तकर्तृका गोत्वजात्याक्रांता शुक्लद्रव्यकर्मिका दंडकरणिका आनयनक्रिया अभिप्रेता स एव एतद्वाक्यं प्रयुङ्क्ते न सर्वः अर्थाभावात्. அர்த்தபூர்வகத்வாத் அப்படிங்கிறது எந்த புருஷனுக்கு தேவதத்தன் மூலமாக கர்த்தாவாக இருந்துட்டு கோத்வஜாதி உடைய சுக்லத்ரவியமான ஒரு கர்மா பசுமாடுங்கிற கர்மா வெள்ளை மாடு அப்படிங்கிறது தண்டகரணிக்கா தண்டங்கிற கரணத்தினால அழிஷண்டு ஆணையன கிரியா அழிஷண்டு வரக்கூடியதான ஒரு செயல் அபிப்பிரேதா தேவைப்படுறதோ சஏவ அவன் மாத்திரம்தான் இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்துவான். பிரயுங்க்தே ந சர்வா மற்றவாலாம் பிரயோகப்படுத்த மாட்டா. ஏன்னா அர்த்தாபாவா அவளுக்கு அதனால் பிரயோஜனம் இல்லை. சந்தசித்து புனக வேதத்திலோவெனில்